நான் பலமுறை இப்படிப்பட்ட சத்ருக்களை தாண்டி வந்திருக்கிறேன். கர்த்தர் பலன் தந்திருக்கிறார். வெளியே பார்க்கும்போது ரொம்ப நம்மளை என்கரேஜ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உள்ளத்துல அவ்வளோ விஷம் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து ஒரு சூப்பர் கேள்வி கேட்க போறீங்க. பக்கத்தில் பார்த்து கையை பிடிங்க பார்ப்போம். இந்த காலையில் நல்லா கொஞ்சம் கையை பிடிச்சிருங்க. ஒருத்தர் முகத்தை பார்த்துருங்க. ஒரு நல்ல கேள்வி கேட்க போறீங்க. அவங்கள பார்த்து கேளுங்க, உங்களுக்கு சத்ரு இருக்கான்னு கேளுங்களேன். நிறைய பேர் நீங்க கேட்க மாட்டீங்க. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், நீ தான் என் சத்ருவை என் பக்கத்தில் உட்காந்துக்கிற, உங்ககிட்ட தப்பியும் ஞானமும் ஓடலான்னு பார்த்தா. அல்லேலூயா. தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து உள்ளத்திலே சபிக்கிறார்கள். ஐயோ பிரதர் சூப்பர், உங்க வீடு ரொம்ப அழகா கட்டி இருக்கிறீங்களே, ஐயோ அந்த பைக் எப்போ வாங்கினீங்க? ஆனால் உள்ள ஒரே விஷமா இருக்கும். இந்த போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி நாசமா போட்டாண்டு வரேன்னா ஜோம் பண்ற ஆட்கள் நிறைய பேர் இருக்கு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட சத்துருவின் கூட்டத்தின் நடுவிலே ஒருவேளை உங்கள் ஆத்துமா உங்கள் வாழ்க்கை சிக்கி கொண்டிருக்கிறதோ, இந்த காலவெளியில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி இலச்சை அடைவார்கள், உன்னுடனே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள்.